எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம மேலை இலந்தைக்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலை இலந்தைக்குளம் ஊரில் இருக்கக்கூடிய பதில் சொல்வாள் பத்திரகாளி அம்மன் கொடை விழாவை தான் பார்க்க போகிறோம். ஒரு சித்திரை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் ஒரு பக்கம், திருவிழா ஊருக்கெல்லாம் போய் திருவிழாலாம் கொண்டாடுறது. ஸோ நம்மளுக்கு வந்து கோயில் கொடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ஒவ்வொரு கோயில் கொடையாக வரும் மக்களே. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா கும்மி பாட்டு பாடுறாங்க. இந்த கும்மி பாட்டிலே சாமி வந்து அவ்வளோ அழகாக ஆடுது மக்களே. அப்படி அருள் அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே அப்படியே மெய் சிலிர்த்தது. ஒவ்வொரு ஊர்லேயும் கும்மி பாட்டு ஒவ்வொரு விதமாக இருக்கும். இங்கே வந்து எப்படி அப்படின்னா முளைப்பாரி போட்டு கும்மி அடிக்கிறத பொறுத்து முளைப்பாரி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. ஸோ அந்த அந்த பெண்கள் வயசானவங்க எல்லாருமே வந்து முளைப்பாரி வந்து அடிப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களும் அடித்தாங்க, கும்மி அடிப்பாங்க. ஸோ அது பார்க்கவே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஸோ இது வந்து கோயில் கொடையில் ஒரு பாட்டாக இருக்கிறது வேற லெவல் மக்கள். பத்திரகாளி அம்மன்னா சும்மா இல்லை மக்களே. அப்படியே பத்திரகாளி அப்படின்னாலே ஒரு வீரம், ஒரு தெளிவு, ஒரு அருள், ஒரு கொடை அப்படி வேற மாதிரி இருக்கும் மக்களே. அதோ அங்கே ஒருத்தங்களுக்கு சாமி வருது. சாமி வரும் பொழுதே அப்படி பார்க்குறப்பவே ஒரு கம்பீரமாக, ஒரு கர்ஜனையோட, அப்படி நல்லா இருந்தது. அதை பார்க்கவே எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது மக்களே. பொதுவாக வில்லுப்பாட்டுக்கு சாமி வரும், நம்ம ஊரில் கும்மி பாட்டுக்கே சாமி வரும். நல்லா இருந்தது மக்களே. அம்மா
கோயில் கூட சண்டே தொடங்கிரும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே சாயங்காலம் தான் முடிவடையும். ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் அம்மனுக்கு பால் குடம் எடுத்து மக்கள் வந்து ஊர்வலமாக போகிறாங்க மக்களே. ஊர்லேருந்து எல்லாரும் வெளியில் போயிருப்பாங்க. சென்னை, கேரளா அந்த மாதிரி போயிருப்பாங்க. எல்லாரும் ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஏதோ எல்லாரையும் நிறைய பேரை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வந்து மனசுக்கு கிடைக்கும் மக்களே. சூப்பராக விழுந்து இந்த ஒரு வாரமும் அப்படி நம்ம எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சாமி பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா கும்மி அடிக்கும்போது சாமி வரும். இது பால் குடம் எடுக்கிறப்ப அப்படி கோயில் பக்கத்தில் வர்றப்பெல்லாம் அப்படி குதிச்சு குதிச்சு ஆடுவாங்க சாமி. சின்ன பிள்ளைங்க, குட்டி குட்டி பசங்க எல்லாருமே ஆடுவாங்க. அதுக்கப்புறமா முளைப்பாரி ஊர்வலம் வரும்போது சாமி வரும். அதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி ஒரு மாதிரி ஏதோ சாமி கூடவே இருக்கிற மாதிரி ஒரு வைப் இருக்கும். அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் மக்களே. அது கண்டிப்பாக எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. அது அப்பப்போ நினச்சி பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும். ஒரு புது விதமான ஒரு நம்பிக்கை வரும் மக்களே. ஸோ கோவில் கொடைங்கிறது லைட்டாக கிடையாது, வேறு மாதிரி.
இந்த வருஷம் திருவிழா ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஹைலைட்டாக இருந்தது மக்களே. ஏன் அப்படின்னா முளைப்பாரி எடுப்போம், ஒரு வருஷம் எடுப்பாங்க. ஆனால் இந்த அம்மன் மாதிரி அப்புறம் கருப்பசாமி மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷேப்பு வந்து முளைப்பாரி நான் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது பார்க்கும்போதே ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பாருங்கள், இந்த தெரு ஃபுல்லாக முளைப்பாரி தான் மக்களே. ஸோ அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு ஈவனாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா தெருவையும் சுற்றி கோவிலில் கொண்டு போய் வச்சு மறுபடியும் ஒரு தடவை கும்மி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை சாயங்காலம் புதன்கிழமை காலையில் கிடா வெட்டு, மொட்டை போடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க. அன்னைக்கு சாயங்காலமே மஞ்சள் நீராட்டம் ஆடுவாங்க. அதுக்கப்புறமா முளைப்பாரியெல்லாம் எடுத்து ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல போய் போடுவாங்க மக்களே. ஸோ நம்ம என்ன சாமி பார்த்தாலும் அந்த சாமி வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ ஒரு சாமியை பார்க்கும்போது அது சாமி அப்படி சிரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஏதோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மளை ஏதோ கவனிக்கிற மாதிரி நம்மளை லிசன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருப்பாங்க மக்களே பத்ரகாளி அம்மன். அப்படி சந்தன காப்புலையும் அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே சின்ன பிள்ளை மாதிரி அது பார்க்கவே வேறு மாதிரி இருக்கும் மக்களே. அது ஃபீல் பண்ணுறப்ப அது வேற மாதிரி ஃபீலாக இருக்கும். பையன் நீ இறக்கவே இல்லை.
அகற்றி மகா பாக்கியம் தாரும் அம்மா தாயாரே உன்றன் காலடியில் சரணடைந்தேன் மாதாவே உன்றன். நம்ம ஈவினிங் திருவிளக்கு பூஜை ரொம்ப அமோகமாக நடக்கும். அந்த தெரு ஃபுல்லாகவே அழகாக திருவிளக்கு எரியும். ஸோ அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சி மக்களே. பாருங்கள், அதுவும் அந்த 108 போற்றியெல்லாம் சொல்கிறப்ப ஏதோ சாமியே நம்ம விளக்கு மேலே அப்படி ஜோதி ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கோடி மங்களம் என்னுள்ளே விளக்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம்.